வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழகத்தில் முதுகலை பட்டதாரிகளுடைய மிகப்பெரிய ஒரு அப்டேட்டு வர இருக்குங்க. பிஜிடிஆர்பியோடைய ப்ரொஃபஷனலான செலெக்ஷன் லிஸ்ட்டு எப்பொழுது சார் நமக்கு வெளியிட போகிறாங்க அப்படின்ட்டு எல்லாருமே கேட்குறீங்க. அதற்கு பதில் இந்த வீடியோவில் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லலாம். மேலும் முதுகலை பட்டதாரிகளுடைய சான்றிதழ் சரிபார்ப்பு முடிக்கப்பட்டவர்கள் அடுத்து என்ன செய்யலாம் என்பன பற்றி இந்த ஒரு வீடியோவில் ஒரு முக்கியமான தகவலை நான் இப்போ உங்களுக்காகவே சொல்ல போகிறேன். மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் ஆசிரியர்களுடைய முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய மிகப்பெரிய ஒரு அப்டேட்டு அப்படின்னா இதுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா கடந்த 2-3 வருஷங்களாகவே பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி தேர்வுகளில் காலி பணியிடங்கள் அடுத்தடுத்து உயர்த்தப்பட்டு வந்தது எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தாங்க. ஸோ எப்போ பார்த்தாலுமே ஒரு டைம் வெளியே கம்மியாக கொடுப்பாங்க, அடுத்த டைம் இன்னும் கொஞ்சம் பேக்லாக் வேகன்சிஸு, இன்னும் கொஞ்சம் வேகன்சிஸ் இருக்குது, இன்னும் கொஞ்சம் வேகன்சிஸ் இருக்குது, இப்படி உயர்த்தப்பட்டு தான் இருக்குமே தவிர ஆனால் அந்த காலி பணியிடங்கள் ஒரு முறை மட்டுமே கொடுத்துட்டு இதுக்கப்புறம் உயர்த்தப்பட மாட்டாது அப்படின்றத அறிவிக்க மாட்டாங்க. ஸோ காலி பணியிடங்கள் முதுகலை பட்டதாரியில் எப்பொழுதுமே உயர்த்தப்படும் அப்படின்றது எல்லோருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயந்தான். அதனால் முதுகலை பட்டதாரியுடைய காலி பணியிடங்கள் 1996 என்பன இருக்குது. இதை கூடுதலாக உயர்த்துவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். இதற்கான அப்டேட்கள் விரைவில் நமக்கு வரும் என்ற தகவல் வந்திருக்குங்க. அடுத்து பிஜிடிஆர்பியோடைய சான்றிதழ் சரிபார்ப்பு பணியை முடித்தவங்களுக்கு எப்போ செகண்ட் சிவி லிஸ்ட்டு வெளியிட போகிறாங்க என்பன பற்றி இன்னும் சரியான தகவல்கள் இதுவரை யார்கிட்டையுமே வரல. ஸோ சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்தவர்களுக்கு இந்த தற்காலிக தெரிவு பட்டியலை அப்டேட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, இதுதான் இப்போ இருக்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிங்க. ஸோ கண்டிப்பாக சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்தவர்களுக்கு செகண்ட் சிவி லிஸ்ட்டு வெளியிடுறதுக்கும் தற்காலிக தெரிவு பட்டியலுக்கும் கொஞ்சம் காலம் தாமதம் ஆகும். ஸோ தற்காலிக தெரிவு பட்டியல் முன்னாடியே வெளியிட்டுருவாங்க. அதை வெளியிடணும் அப்படின்னா வேக்கன்சிஸ் உயர்வையும் கொடுத்துருவாங்க அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. இதுதான் முதுகலை பட்டதாரிகளில் இந்த இது வருவதற்கு ப்ரொஃபஷனலான செலெக்ஷன் லிஸ்ட் வருவதற்கு இவ்வளவு கால தாமதம் ஆகுது. ஸோ பொங்கலுக்கு பிறகு தான் எல்லாமே கிடைக்கும். ஸோ பொங்கலை ஹாப்பியாக கொண்டாடுங்க மக்களே. அதனால் இப்பொழுதைக்கு நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். உங்களுடைய பொங்கல் இந்த டைம் ஹாப்பியாக இருக்க வாழ்த்துக்கள். ஸோ பிஜிடிஆர்பி படிக்கும் தேர்வர்களே, காலம் தாழ்த்தாமல் அரசு கொடுக்குற இதை முக்கியமான விஷயங்கள் எல்லாமே முடித்து வைத்து கொள்ளுங்கள். சான்றிதழ் சரிபார்ப்புகள் எல்லாமே. அடுத்து அரசு உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்களுடைய பதவி உயர்வு. ஸோ நிலுவைக்கான நிலைமை குறிப்பு பள்ளி கல்வித்துறை இயக்குனருக்கு ஒரு செயல்முறையை அமைச்சிருக்காங்க. ஸோ பள்ளி கல்வி இயக்குனருக்கு அந்த செயல்முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் பள்ளி கல்வி இயக்க கட்டுப்பாட்டில் உள்ள அரசு நகராட்சி உயர்நிலைப் பள்ளிகளில் உள்ள தலைமை ஆசிரியர் பணியிடங்களில் 1036 பணியிடங்கள் காலியாக உள்ளன. இக்காலி பணியிடங்கள் கீழ்காணும் காரணங்கள் அடிப்படையில் பதவி உயர்வு மூலம் நிரப்ப இயலாத நிலை உள்ளது. அதனால் உடனடியாக அந்த காலி பணியிடங்களை நிரப்ப கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க எல்லா தரப்புலேருந்தும். ஸோ அரசு உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வை கொடுக்கணும் அப்படின்றது எல்லோருடைய தரப்பு. ஸோ பதவி உயர்வு கொடுக்கணும், அந்த இடத்துல வெற்றிடம் இருக்குது. ஸோ அதை முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களை உடனடியாக ரீப்ளேஸ் பண்ணணும். புதிய வேக்கன்சிஸ் இதனால் உருவாக போகுதுங்க. 1036 முதுகலை பட்டதாரி வேக்கன்சிஸ் கூடுதலாக கொடுக்க போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்து நம்ம பார்க்கலாம். டிஆர்பியில் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருக்காது. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.